ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாளை காலையில் உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக ரிவைஸ் பண்ணக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வினா எண் 15லேருந்து 18 வரைக்கும் செய்யுளில் உள்ள குருவினா கேட்பாங்க. ஸோ இதில் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். செகண்ட், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. தேர்டு, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுத்தீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார். ஃபோர்த்து, ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்திகளை எழுதுக. ஃபிஃப்த்து, மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. சிக்ஸ்த்து, சிலப்பதிகாரத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை. செவன்த்து, காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதிச் சென்றது. எயித்து, மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. நைன்த்து, கலிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. 10th, தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவளே தொடருக்கு பதவுரை எழுதுக. 11th கொஸ்டின், தமிழர்கள் புகழ் பழி ஆகியவற்றை எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது. 12, இறைமகனாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். 13, பொருண்மொழி காஞ்சித்துறை விளக்குக. 14, ஞாலத்தின் பெரியது எது. 15, மறக்கக்கூடியது எவற்றை. 16, வறுமையும் சிறுமையும் தருவது எது. 17, நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை எடுத்துரைக்கிறார். அடுத்து கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 19 to 21 உரைநடையில் உள்ள குருவினா கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக. செகண்ட் ஒன், விரிபெரு தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர் பணியாய் கொண்டோன் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். தேர்டு, கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. ஃபோர்த்து, இந்தோ சாரசனி கட்டடக்கலை குறிப்பு வரைக. ஃபிஃப்த்து, புக்கில் தன்மனை குறிப்பு வரைக. சிக்ஸ்த்து, சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை. செவன்த்து, பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரற்றும் சான்று தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 31லேருந்து 34 வரைக்கும் செய்யுள் உள்ள சிறுவினா. ஃபர்ஸ்ட், ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக. செகண்ட் ஒன், வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். தேர்ட் ஒன், வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுற்றி பொருள் விளக்குக. ஃபோர்த் ஒன், குகனோடு ஐவராகி வீரனோடு எழுவராக நிகழ்வுகளை சுட்டி காட்டுக. ஃபிஃப்த் ஒன், ஒருமுக எழினி பொறுமுக எழினி கரந்துவரல் எழினி விளக்குக. சிக்ஸ்த் ஒன், ராமலிங்க அடிகள் கந்தவேலிடம் எத்தகையோர் உறவு வேண்டுமென கேட்கிறார். செவன்த் ஒன், பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். எய்த் ஒன், மாளாத காதல் நோயாளன் போல என்ற தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்தி விளக்குக. நைன்த் ஒன், ஈசன் மகன் நின்றனர் ஓர் ஏழை என ஓர்மின் இடம் சுற்றி பொருள் விளக்குக. 10th ஒன், உண்டால் அம்மா என்று தொடங்கும் புறநானூற்று பாடல் பொதுவியல் திணைக்கு உரியது என்பதை நிறுவுக. அடுத்து வினா எண் 35லேருந்து 38 வரைக்கும் உரைநடையில் உள்ள சிறுவினா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகளை பற்றி விளக்குக. செகண்ட் ஒன், சென்னையின் பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக. தேர்ட் ஒன், சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. ஃபோர்த் ஒன், பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியே இன்றைய கூட்டு குடும்பம், விளக்கம் தருக. ஃபிஃப்த் ஒன், தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் இன்றைய சூழலில் குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்துக்கு செய்யும் உதவிகள் யாவை. சிக்ஸ்த் ஒன், மனந்தகம் விளக்குக. செவன்த் ஒன், நீங்கள் ஆசிரியர் ஆனால் மாணக்கரை அன்பினால் எவ்வரையில் நெறிப்படுத்துவீர்கள். எய்த் ஒன், திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலப்படுத்துக. நைன்த் ஒன், வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. அடுத்து கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா இலக்கணம் கேட்பாங்க. 2 இலக்கணம் கொடுத்து நீங்கள் 1 எழுதணும். ஸோ இந்த இலக்கணம்னா படிச்சு வச்சுக்கோங்க. பொருள் வேற்றுமை அணி, அணி இலக்கணம் கேட்பாங்க. பொருள் வேற்றுமை அணி, ஏகதேச உருவக அணி, உவமை அணி, நிரல் நிறை அணி. அடுத்து வினாயன் 40 பார்த்தீங்கன்னா இலக்கிய நயம் பாராட்டுதல். ஸோ இதில் ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதோட மைய கருத்து நீங்கள் எழுதணும். எழுதிட்டு நயங்கள் ஏதாவது ஒரு 3 நயம் எழுதினா போதும். ஸோ எதுக்க நயம், மோனை நயம், தொடை நயம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 நயம் போதும். அதுக்கடுத்து வினாயன் 42 பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி, 2 பழமொழி கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு பழமொழியை பற்றி விளக்கம் எழுதணும். ஸோ உங்களோட வாழ்க்கையோட பொருந்திய ஒரு நிகழ்வு ஒன்று நீங்கள் எழுதணும். ஸோ என்ன பழமொழிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, முயற்சி திருவினையாக்கும், சிறு துரும்பும் பல்குத்த உதவும், சுடர் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தன் கையே தனக்கு உதவி, குறைகுடம் கூட்டாரும். ஸோ இதெல்லாம் முக்கியமான பழமொழிகள். ஸோ இதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம், சிறு துளி பெருவெள்ளம், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். அடுத்து வினாயன் 43 பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் கேட்பாங்க. இல்லைன்னா
ஒரு பேரா கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த தமிழாக்கத்தில் வந்து ப்ராவர்ப் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராவர்ப்னா இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, லேர்னிங் இஸ் அ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். A new language is a new life. If you want people to understand you, speak their language. Knowledge of languages is the doorway to wisdom. The limits of my language are the limits of my world. Passage: Periyar was not only a great social revolutionary, he was something more than that. He is known as a great champion of the underprivileged. Even in this sphere, he was much more than that. His sphere of activity was very wide, and when he took up any issue, he went deep into it, understood all the aspects of it, and did not rest until he had found a permanent solution to it. Communal differences in our society were deep rooted and appeared to be permanent features of our society until Periyar came on the scene. அதுக்கடுத்து வினா எண் 44 பார்த்தீங்கன்னா, செய்யுளில் உள்ள நெடுவினா கேட்பாங்க. ஸோ என்னென்ன நெடுவினாலாம் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. செய் நன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக. சினத்தை காத்தல் வாழ்வை மேன்மைப்படுத்தும். இக்கூற்றை முப்பால் வழி விரித்துரைக்க. அறிவுரைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவம் வழி நின்று விளக்குக. திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம் நிறுவுக. அடுத்து வினா எண் 45 பார்த்தீங்கன்னா, உரைநடையில் உள்ள நெடுவினா கேட்பாங்க. ஸோ என்னென்ன முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது, எவ்வாறு விளக்குக. பண்டை கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. ஸோ இந்த நெடுவினாக்கள்லாம் வந்து நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வினா 45 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து துணைப்பாட கதை விரிவானத்துள்ள நெடுவினா. ஸோ இதில் எது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. பொறுப்புணர்ச்சியின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வால் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. நடிகர் திலகத்தை கண்ட பாலச்சந்திரனின் நினைவலைகளை நயத்துடன் புலப்படுத்துக. சூரியனை பிரசவிக்கும் பாறை என்னும் சிறு கதை உணர்த்தும் கருத்துக்களை சுவை குன்றாமல் சுருக்கி எழுதுக. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நல்லா தெளிவாக பார்த்து படித்து வச்சுக்கோங்க, திரும்பி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து முடிச்சிருப்பீங்க நீ ரிவிஷன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து கடைசி நேரத்தில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே போல் இதோட சேர்த்து ஒன் வேர்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒன் வேர்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 14 மார்க் உங்களுக்கு ஒன் வேர்டு வரும். அதே போல் மனப்பாட பாட்டு ப்ளஸ் திருக்குறள் அது வந்து லாஸ்ட்டில் கேட்பாங்க. 4+2 அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ 14+6 இது எல்லாமே இந்த 20 மார்க் வந்து எல்லாருமே ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அதனால் தமிழை பொறுத்தளவுக்கு யாருமே வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக மார்க் வாங்கலாம். நீங்கள் எழுதும் பொழுது எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் மட்டும் எழுதுங்க. அதே போல் ரொம்ப கதை எழுதணும்லாம் தேவையில்லை. என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ அதுவே வந்து பப்ளிக் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு போதுமானது. ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th வந்து பப்ளிக் எழுதிருக்கனால உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து நம்பிக்கை எழுதுங்க. கண்டிப்பாக வந்து எல்லா எக்ஸாமே வந்து சூப்பராக எழுதலாம். கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஓகே, எல்லாருக்குமே வந்து ஆல் த பெஸ்ட். ஸோ எல்லாருமே நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு வந்து எப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.